Dear students, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இல்லை நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ஐ பவரில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துலேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். அதனால் இந்த வீடியோவை பார்த்தோன்னே செய்து படிச்சிருங்க. கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ப்ராப்ளம். நீங்கள் ஒருக்க இதை பார்த்துட்டு செய்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, எக்ஸாம் complex numbers example 2.1. Simplify the following. Fifth problem, I squared I power 3 up to I power 40. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ a raised to m, a raised to n, a raised to x, a raised to y, அதாவது பேஸ் எல்லாம் ஒன்று போல் இருந்தால் இந்த பவர் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். a raised to m plus n plus x plus y. அதே மாதிரி இதில் இப்போ பேஸ் எல்லாம் ஒன்று மாதிரி ஐயாக இருக்குது. அதனால் பவர் ஆட் பண்ணுவோம். இது வெறும் ஐன்னா என்னது ஐ பவர் 1. ஸோ ஐ பவர் 1 + 2 + 3 + அப் டு 40. புரிஞ்சுதா? ஸோ இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னி மேலே இருக்கிற பார்ப்போம். 1 + 2 + 3 அப் டு 40. அப்போ அது என்ன ஃபார்முலானா 1 + 2 + 3 அப் டு n. அதுக்கு ஃபார்முலா என்னது? n × n + 1/2. ஸோ அந்த ஃபார்முலாவை இதில் போடுவோம். அப்போ n × n பதில் என்ன இங்கே இருக்குது 40. ஸோ 40 × 40 + 1/2. இந்த n + 1, இந்த 40 n உள்ள இடத்துல 40 போடணும். ஸோ 40 + 1/2. இந்த 2ஐ இந்த 40ஐ கட் பண்ணுவோம். அப்போ இங்கே 20. ஸோ 20 × இந்த 40 + 1 41. ஸோ 20 × 41. இந்த 20 எப்படி பிரித்து எழுதலாம்? 4 × 5. ஸோ 4 × 5 × 40 + × 41. ஸோ இதை இன்னும் ஐ ரைஸ்டுள்ள எழுதுவோம். இப்போ இவ்வளோத்துக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 1 + 2 + 3 அதுக்கு என்ன கிடச்சிது? இது 4 × 5 × 41. ஸோ அதை ஐ பவரில் எழுதுவோம். ஐ பவர் இந்த 1 + 2 + இருக்கிற இடத்துல இதை எழுதுவோம். 4 × 5 × 41. இந்த ஐ பவர் 4ஐ தனியாக எடுப்போம். ஐ பவர் 4 இதை ரெண்டையும் ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுப்போம். 5 × 41. இந்த a பவர் mன்னா இப்படியே எழுதலாம். a பவர் m raised to n. அந்த ஃபார்முலா படி இது எழுதியிருக்கு. ஐ பவர் 4 raised to 5 × 41. நீ ஐ பவர் 4ன்னா வேல்யூ என்னது? 1. நான் எழுதியிருக்க வேல்யூ எல்லாம் ஐ பவர் 0ன்னா 1, ஐ பவர் 1ன்னா ஐ தான், ஐ பவர் 2ன்னா -1, ஐ பவர் 3ன்னா இந்த ஐ பவர் 1க்கு ஆப்போசிட் தான் ஐ பவர் 3 -i. ஐ பவர் 2க்கு ஆப்போசிட் தான் என்னது? ஐ பவர் 4 என்னது? +1. ஸோ ஐ பவர் 0 1, ஐ பவர் 1ன்னா ஐ. ஸோ ஐ பவர் 3ன்னா என்னது? அதுக்கு ஆப்போசிட் -i. ஐ பவர் 2ன்னா என்னது? -1, அதுக்கு ஆப்போசிட் ஐ பவர் 4ன்னா 1. ஸோ ஐ பவர் 4ன்னா என்னது? 1. ஸோ 1 raised to 5 × 41. இப்போ 1 raised to என்ன வந்தாலுமே என்னது? 1 தான். 1 raised to 5ன்னா என்னது? 1 × 1 × 1 × 1 × 1. அப்போ அது 1 தான். அதுக்கு ஆன்சர். ஸோ 1 raised to பவர் என்ன வந்தாலுமே 1. ஸோ ஆன்சர் என்னது? 1. அப்போ இந்த ப்ராப்ளம் வெரி ஈஸி ப்ராப்ளம். ஒருக்க உடனே செய்து பாருங்கள். ஈஸியாக இருக்கும். எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.